தமிழ்நாட்டில் வாழுகிற அத்தனை பேரும் இன்புற்று மாற சிறந்த முறையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கை தலைவருடைய தத்துவங்களை நிறைவேற்றுகிற தலைவராக சட்டமன்றம் முதலே தான் அடியெடுத்து வைத்த காலத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வருகின்ற எல்லோருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள். அதை நாடு வாழ்த்தி கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எல்லோரும் அனைத்து கட்சியை சார்ந்து வாழ்த்தினார்கள். உலகத்திலே வாழுகிற தமிழர் அத்தனை பேரும் தங்களுடைய பிறந்த நாளாகவே இந்த விழாவை கொண்டாடி வருகிற காட்சி நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, வரலாறு படைக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவைக்கு காரசார விவாதம் போச்சு. எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை பேசுறதுக்கு வாய்ப்புகள் தரல. இதுவரையிலும் எல்லோரும் எல்லாம் பேசுவதற்கு பேசி முடித்ததற்கு பிறகுதான் நாங்கள்லாம் பதில் சொன்னோமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு வார்த்தை சொன்ன உடனே எழுந்த அமைச்சர் பதில் சொல்லுகிற காலம் ஒரு காலம். முழுமையாக அவர்கள் பேசி உரைக்கு பிறகு பதில் சொல்லுகிற காலம்தான் இப்போது மாறி இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் விரும்புகிறார். அவர் எல்லோரும் சொல்லட்டும், அதற்கான பதிலை நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்னாலே சட்டமன்ற தொடர் நீங்கள் பார்த்திருக்க கூடும். நாங்கள் பேசிய உடனே அடிக்கடி குறுக்கீடுகள் வருவதை 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் என்று கூட குறுக்கீடுகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். எதிர்கட்சி உறுப்பினர்கள் அசம்பிளியில் பேசும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் மேல காரணம் கட்டி பேசுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி பண்ணலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான புள்ளி விவரங்களை இன்றைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரமாக அங்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சட்ட ஒழுங்கை பொறுத்தவரையிலும் இன்று அதை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர் நாளை பதில் சொல்ல இருக்கிறார். இதை பொறுத்தவரையும் முதல்ல தான் முடிவு செய்ய வேண்டும். எத்தனை போக்கல்ல, தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன வழங்க வேண்டுமோ அந்த பணிகளை தொழிலாளர் நலத்துறை மற்றும் சுற்றுச்சூழல்